السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 22ஆம் நாளில் தராவீயை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த இருவர்களுக்குத்தான் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இவர்களுக்குத்தான் மரியாதை செலுத்த வேண்டும், இவர்கள்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று தன் வசனங்களில் குறிப்பிட்டு காண்பிப்பான். அந்த இரண்டு நபர்களுக்கு யார் சரியான முறையில் கண்ணியம் செய்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அவர்களுக்கு தகுந்த உபகாரத்தையும் புரிந்து யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் நாளை சுவனத்தில் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் அவர்கள்தான் இருப்பார்கள். நபிமார்களினுடைய அடுத்த அந்தஸ்து எந்த அளவிற்கு என்றால் ஹுவஜாருல் அம்பியாஇ ஃபில் ஜன்னா, சுவனத்தில் நபிமார்களினுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை ஆக்குகிறான். யார் என்று சொன்னால் தன் திருமறையில் குறிப்பிடுவான், வகூலா லஹுமா கௌலன் லய்யினா வலா தகுல் லஹுமா உஃபின் என்ற பல வார்த்தைகளை கொண்டு ரப்புல் ஆலமீன் சண்டை செய்ய சொல்லும் அந்த இரண்டு நபர்கள் நம்முடைய தாயும் தந்தையும். தாயிற்கும் தந்தையிற்கும் தகுந்த முறையில் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தை கொடுப்பதோடு சேர்த்து நபிமார்களின் பக்கத்து வீட்டுக்காரர்களாக நம்மையும் ஆக்குகிறான் என்றால் அது சாதாரண ஒரு பதவி அல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவங்க நினைச்சாங்கன்னா காற்றை வச்சு எங்க வேணாலும் போகலாம். காற்றை கூட்டிட்டு போய் அங்கே விடு அப்படின்னா அதை அவங்கள தூக்கிட்டு போய் அங்கே விட்டுரும். அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரையும் ஆற்றலையும் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு நாள் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆள் கடலுக்கு போறாங்க. காத்துட்ட சொல்லி காத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. போறப்போ திடீர்னு பார்க்கறாங்க, அந்த காற்றினுடைய வேகத்தினால் அலைகள் எல்லாம் ஆக்ரோஷமாக நடுக்கடலில் அப்படி அலை மோதிட்டு இருக்குது. அலையெல்லாம் பார்த்தா பயங்கரமான அலைகள். பார்த்தாங்க, காத்துட்ட சொன்னாங்களா, எதுக்கு இப்படி ஆக்ரோஷப்படுற, கொஞ்சம் அமைதியாக தான் இரு அப்படின்ன உடனே காத்து அமைதியாயிருச்சு. இப்போ இந்த கடல்களில் அலைகள் வரக்கூடிய அந்த வேகமுங்கிறதும் அந்த காற்றினுடைய வேகத்தை பொறுத்து தான் அலை வரும். காற்று எந்த அளவுக்கு வேகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அலையும் ஸ்பீடா இருக்கும், வேகமா இருக்கும். அப்ப காற்றை பொறுத்து தான் கடல்ல அலைகளும் இயங்குதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி அலைகள்லாம் ஆக்ரோஷமா இருந்தவொடனே அமைதியா இருந்தாங்க. காற்று அமைதியாச்சு, கடலும் சாந்தமாயிருச்சு. ஒரு கட்டத்தில் ஆழ்கடலில் பார்க்கிறார்கள், கடலுக்கு மத்தியில், கடலுக்கு நடுவில், கடலுக்கு உள்ளால் ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டி பார்ப்பதற்கு கண்களை எல்லாம் கவருகிறது. அந்த பெட்டிக்கு ஒன்றும் கதவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாலா பக்கமும் க்ளோஸ். அப்படி ஒரு பெட்டி பார்க்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்ல தேவையில்லை, ஜின்களை எல்லாம் தன் கைவசத்தில் வைக்கிறவர்கள். ஜின்களை அனுப்பினாங்க. அனுப்பிட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஜின்கள் போனாங்க, பெட்டியை தூக்கிட்டு கரைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பெட்டியை திறக்கலான்னு பார்த்தா பெட்டியை திறக்கிறதுக்கு வழி இல்லை. கதவுன்னு ஒன்று இருந்தா தானே, ஓப்பன் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்தா தானே திறக்க முடியும். நாலா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணாங்க, அல்லாஹ்விடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க.
யா அல்லாஹ் இதை நீ திறந்து கொடு அப்படின்னு துவா செஞ்ச உடனே பெட்டி தானா ஓப்பன் ஆச்சு. பெட்டி திறந்தவுடன் பார்க்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஇதன் ஃபீஹி ஷாபுன் சாஜிதுன் லில்லாஹி தஆலா. அந்த பெட்டிக்குள்ளால் ஒரு வாலிபன் சுஜூது செய்த நிலையில் அந்த பையனை பார்க்கறாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த பெட்டிக்குள்ள ஒரு மனிதன் பார்த்துட்டு ஃபகாலஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பையன்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, அமினல் மலாயிகத்தி அன்த, ஏப்பா நீ மலக்குகள் எதுவும் கட்டுப்பட்டவனா, அம்மினல் ஜின் இல்லை ஜின்னு வர்க்கத்தில் எதுவும் நீ சேர்ந்தவனா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனிதன் சொன்னானாம், ஃபகால லா பல் மினல் இன்ஸ், நான் மனிதர்களில் இருந்தும் கட்டுப்பட்டவன், நான் ஜின்னும் இல்லை மலக்கும் இல்லை. உங்களுக்கு ஆச்சரியம், அது எப்படி கடலுக்கு உள்ள ஒரு பெட்டிக்குள்ள, அதுவும் கதவுகள் இல்லாத திறப்பதற்கு வசதி இல்லாத ஒரு பெட்டியில ஒரு மனிதனால் எப்படி வாழ முடியும்? பார்த்தாங்க, இது சாதாரணமான விஷயமா இருக்காது, இந்த பையன் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும், அதனால அல்லாஹ் இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பான். உடனே விசாரிக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பி ஐயி ஷைஇன் நில்த ஹாதிஹில் கராமா, இவ்வளவு பெரிய அந்தஸ்துல நீ இருக்கிறியே, இதுக்கு நீ என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை பிர்ருல் வாலிதை, நான் என் பெற்றோர்களுக்கு சரியான உபகாரியாக இருந்தேன், அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்தேன், அவர்களை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசியதே இல்லை, அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நான் பேசியதே இல்லை. அதுக்கு எங்க உம்மா எனக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு ஸஆதா வஜ்அல் மகானஹு பஅத வஃபாத்தி லா ஃபில் அர்த் லா ஃபிஸ் ஸமா. யா அல்லாஹ், என் பையனுக்கு உயர்ந்த ஒரு இடத்தை நீ கொடு, அவனை நல்லா பார்த்துக்கிட்டான், எனக்கு நல்ல உபகாரம் செய்யறான், அவனுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடு, அவனை நீ என்ன பண்ணிரு, நல்ல பாதுகாப்பாக நீ முறையில் நீ அவனை வச்சுக்கோ, அவனை உலகத்திலையும் வைக்காத வானத்திலையும் வைக்காத அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. அதனால அல்லாஹ், நான் என்ன பண்ணேன், என்னுடைய தாயார் வஃபாத்தானதற்கு பின்னால் நான் ஒரு நாள் என்ன பண்ண, கடற்கரை ஓரமாக வந்து நடந்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தேன் ஒரு வெள்ளை நிற பெட்டி என் கண்களில் பட்டது. நான் அந்த பெட்டிக்குள்ள போய் என்னடா அது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன், பெட்டிக்குள்ள போனேன், பெட்டி மூடியது, அது என்னை ஆழ்கடலுக்கு உள்ளே கொண்டு போனது அப்படின்னு அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, நான் பூமியில இருக்கிறனாலும் எனக்கு தெரியாது, நான் வானத்தில் இருக்கிறனாலும் எனக்கு தெரியாது, நான் அந்த பெட்டிக்குள்ளேயே பல ஆண்டு காலமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அந்த பையன், அந்த வாலிபர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், கைஃப யஅதீக ரிஸ்குக ஃபீஹா, ஏப்பா பெட்டிக்குள்ள இருக்கிற சரி, கதவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, சாப்பாடுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டப்போ அந்த மனிதன், அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை, இதா ஜிஅது யஹ்ருஜு மினல் ஹஜரி அஷ்ஷஜர், எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னா பெட்டியோட மூலையில ஒரு கல் இருக்கும், நான் அந்த கல்லுக்கிட்ட போய் நிற்பேன், இல்லைன்னா அந்த கல்லை நான் பார்ப்பேன், நான் பார்த்தவுடன் அந்த கல்லில் இருந்து ஒரு மரக்கிளை போன்று ஒரு கிளை வரும், அந்த கிளை வந்துச்சுன்னா அந்த கிளைகளில் பல வண்ண வண்ண விதமான உணவுகள் எல்லாம் இருக்கும், பல வண்ண வண்ண பல வகைகள் இருக்கும், அதெல்லாம் பறித்து நான் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு தண்ணி தாக எடுத்துச்சு அப்படின்னா அதே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கோப்பை மாதிரி இருக்கும், நான் கிட்ட போவேன், அது பார்ப்பதற்கு பாலை விடவும் வெண்மையான நிறத்தில் இருக்கும், அது தேனை விடவும் அது சுவையாக இருக்கும், அது ரொம்ப குளிராகவும் இருக்காது, ரொம்ப சூடாகவும் இருக்காது, குடிப்பதற்கு தொண்டைகளுக்கு இதமான விதத்தில் அந்த பானம் அமைந்திருக்கும். இதெல்லாம் நான் குடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா அது மறுபடியும் வீணானா போயிடும். பசிக்கிறப்போ நான் பார்ப்பேன், கைக்கு தெரியும், எடுத்து குடிப்பேன், சாப்பிடுவேன், முடிச்சுட்டேன்னா அது தானா போயிடும். அடுத்து கேட்டாங்களா, கைஃப தஅலமுல் லைல மினன் நஹார், ஏப்பா இரவு பகல் எப்படி நீ தெரிஞ்சுக்குவ? ஏன்னா இருக்கிறது ஆழ்கடல்ல, நைட்டு பகல் பெட்டிக்குள்ள தான் நீ இருக்கிற, உனக்கு நைட்டும் பகலும் எப்படிப்பா தெரியும்னோட இந்த மனிதர் சொன்னாரா, பகல் வந்துச்சு அப்படின்னா அந்த பெட்டியினுடைய நாலா மூலைகளிலும் ஒரு வெளிச்சம், ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியும். இரவு நேரத்தில் இருட்டாகவும் இருக்காது, இரவு நேரத்திலையும் ஒளிகளால் சூழ்ந்த அந்த பெட்டியில மின்னிக்கிட்டே தான் இருக்கும். பகல் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியும், அதை வைத்துக் கொண்டு நான் பகலையும் இரவையும் நான்
அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தார்கள். அந்த மனிதனுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை பற்றி அந்த ஜின்களிடம் நமக்கும் பாடமாக சொல்லுகிறார்கள் என்றால், சும்மத அல்லாஹ தஆலா ஃபன்தபகத்தில் குப்பா வசாரத் கபைலத்தின் நுஆமா வஆதத் இலா மஹல்லிஹா ஃபீ காஇல் பஹர். அதுக்கப்புறம் பார்த்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்தோஷத்துல துவா செஞ்சாங்க. மறுபடியும் அந்த பையன் அந்த பெட்டிக்குள்ள போனாரு. பெட்டி எங்க இருந்துச்சோ அதே இடத்துக்கு போயிடுச்சு. சொல்ல வருவது, ஒரு மனிதன் தன் பெற்றோர்களுக்கு சரியான முறையில் உபகாரம் செய்து, தன் பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்து கொண்டு, தன் பெற்றோர்களை மனம் நோகாத முறையில் அவன் சரியான முறையில் சீரான முறையில் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்து, அதன் மூலமாக தன் பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு துஆ செய்தால் அது எந்த துஆவாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வான். இந்த துஆ சாதாரணமான துஆ அல்ல. இந்த மனிதருக்கு கிடைச்ச துஆ என்ன துஆன்னு தெரியுதா? கியாமத் வரைக்கும் மௌத்து கிடையாது தன் பையனுக்கு. இப்பயும் அந்த வாலிபர் இந்த கடல்ல தான், இந்த கடல்னா ஏதாச்சும் ஒரு கடல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களில் ஏதோ ஒரு கடலில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பக்கத்துல அந்த பெட்டிக்குள்ள இன்னும் அல்லாஹ்வினுடைய சுஜூதில் தான் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம விளங்கணும். ஏன்? ஒரு தாய் செய்த துஆ ஒரு மனிதனை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாமை விட்டு பாதுகாக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. மௌத்தை தள்ளி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றோர்களினுடைய துஆவிற்கு ரப்பு கொடுத்திருக்கிறான். இது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தால் என்ன நன்மைங்கிறத இன்னைக்கு பார்த்தோம். ஒருவேளை அவர்களுக்கு உபகாரம் செய்ய தவறினாலோ, அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க மறந்தாலோ, அவர்களுக்கு குறைவான நடத்தைகளை கொண்டவளை அவர்களை கேவலப்படுத்தினாலோ கொச்சைப்படுத்தினாலோ என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.